لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله فقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து உணவளித்து காத்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் திருமறை குர்ஆனாகும் வழிமுறைகளில் சிறந்தது நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதியதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒவ்வொரு ஹராம் ஹலால்களும் அது பிதுஅத் அனாச்சாரமாகும். அதை பின்பற்றுவரை அதன் அருகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் இறை அச்சம் என்கின்ற அடிப்படையில் சில சட்டங்களை இன்றைய ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். மனித உணர்வுகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் நிறைய இடங்களில் இஸ்லாம் சலுகை வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் இயன்றால் நின்று தொழுங்கள், இயலாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், இயலாவிட்டால் படுத்துக்கொண்டே தொழுங்கள் என்று சொல்லுகிறது. வசதி உள்ளவர்களுக்கு 5 கடமை என்றும் வசதியற்றவர்களுக்கு 3 கடமை என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது. வசதி இல்லாதவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை, வசதி இல்லாதவர்கள் ஹஜ்ஜுக்கும் செல்ல வேண்டியதில்லை, நோயாளிகள் நோன்பு நோர்த்த வேண்டியதில்லை, பெண்கள் பல கட்டங்களில் நோன்பு நோர்த்த தேவையில்லை, தொழுக தேவையில்லை என்று இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு கட்டங்களில் மனிதனுக்கு உரிமை வழங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழலிலும் இறையச்சம் என்பதில் இஸ்லாம் சலுகை வழங்கவே இல்லை. யாராக இருந்தாலும் இறை அச்சத்தோடு தான்
வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இரையச்சம் உடையவருக்குத்தான் நாளை சொர்க்கம் என்று அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. தக்வா, இரையச்சம் என்பது அது ஒரு மனநிலை. அந்த இரையச்சத்தின் மீது பற்றற்றவர்களுக்கு அந்த இரையச்சம் வராது. அந்த இரையச்சம் அந்த முஸ்லீமுக்கு அவனுடைய ரத்தத்தோடு, அவனுடைய சதையோடு, அவனுடைய எலும்போடு அது கலந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உயிரோடு இருக்கும் வரை அந்த இரையச்சம் அவனோடு இருக்கும். எந்த இடத்திலும் இரையச்சத்திற்கு மட்டும் சலுகை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், நம்பிக்கை கொண்டவரை நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏழைகள் பசியை உணர்வது, பணக்காரர்கள் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக இந்த நோன்பு என்றெல்லாம் இமாம்கள் விளக்கம் சொல்வதை நாம் கடந்த காலங்களில் கேட்டிருக்கின்றோம். ஆனால் திருமறை குர்ஆன் அப்படி சொல்லவில்லை. இந்த நோன்பு 30 நாள் பிறையிலிருந்து இன்னொரு பிறை தெரியும் வரை நீங்கள் பகலில் உண்ணாமல் பருகாமல் இருப்பது இறை அச்சத்திற்காக மட்டும்தான் என்று திருமறை குர்ஆன் அந்த இறை அச்சத்தை முன்னிறுத்துகிறது. மேலும் அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் என்பதற்கான விடை இந்த திருமறை வசனத்தில் இருக்கிறது. புனித மாதத்திற்கு நிகர் புனித மாதமே. புனிதம் இரண்டு தரப்பினருக்கும் சமமானவை. உங்களிடம் வரம்பு மீறியோரிடம் அவர்களிடம் நீங்கள் அவர்கள் அதே அளவிற்கு நீங்கள் வரம்பு மீறுங்கள். அல்லாஹுவை அஞ்சுங்கள். தன்னை அஞ்சுவோருடன் அல்லாஹ் இருக்கிறான். யாரோடு அல்லாஹ் இருக்கிறான், யாரோடு சைத்தான் இருக்கிறான் என்பதற்கான விடையளிக்கக்கூடிய வசனமாக இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நாம் பார்க்கலாம். யார் இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சூரத்துல் பக்ராவில் இந்த வசனம் சொல்லுகிறது. இறையச்சம் உடையவரிடம் இந்த 4 தீய பண்புகள் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு 4 தீய பண்புகளை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். இது திர்மிதி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறை நம்பிக்கை உடையவன் குறை சொல்பவனாக இருக்க மாட்டான். அவன் குறைய கண்ணை பார்ப்பான், பார்த்தாலும் அந்த குறையை வாயில் பேசக்கூடியவனாக இருக்க மாட்டான். இறை அச்சம் உடையவன் சபிப்பவனாக இருக்க மாட்டான். இறை அச்சம் உடையவன் கெட்ட செயல் செய்பவனாக நீங்கள் அவனை காண மாட்டீர்கள். இறை அச்சம் உடையவன் கெட்ட வார்த்தை பேசுபவனாக நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நமக்கு எதிரே நம்மோடு இருப்பவர்கள் நமது பிள்ளைகள், நமது சகோதரர்கள், நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள் தவறு செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த 4 வார்த்தையை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள் அல்லது இல்லாமல் செய்து கொள்வார்கள். இது இறையச்சத்துடைய பண்பு, மன்னிக்கும் பண்பு, அவர்களை மன்னிக்கக்கூடிய பண்பு. நீங்கள் பொறுமையாக இருங்கள், கோபத்தை மென்று விழுங்குங்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இறை அச்சம் என்பதற்கான அடிப்படையே அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இறை அச்சத்தை தனது 3-4 வயது பேரனிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வரலாற்று பதிவு உண்டு. மதீனாவுக்கு மக்காவில் தோல்வி அடைந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். அங்கு இஸ்லாமிய அரசு அமைகிறது. ஜக்காத் என்கின்ற சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதில் பெருவாரியாக கால்நடைகள் ஜக்காத்தாக வருகிறது, தானியங்கள் வருகிறது, பேரித்தம்பழங்கள் வருகிறது. தனது பேரன் ஜக்காத்திலிருந்து ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் வைத்து விட்டார். குழந்தை, நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், பார்வையாளர்களும் என்ன சொல்லுவோம், அந்த பேரித்தம்பழத்தை குழந்தை உண்ணட்டும் என்று நாம் அனுமதிப்போம். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பு என்று சொன்னார்கள். துப்பு துப்பு என்று 3 முறை அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருது. குழந்தைக்கு ஹராம் ஹலால் தெரியாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுக்கு ஜக்காத்து பொருள் ஹராம் ஆகும்.
அப்ப அல்லாஹ்வின் தூதர் அந்த இறை அச்சத்தின் அடிப்படையில் குழந்தையின் வாயில் வைத்த பேரீத்தம்பழத்தை எடுத்து கீழே போட்டார்கள் என்ற செய்தி வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறை நம்பிக்கையாளருடைய பண்பை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன். அவருடைய பண்பு மிகவும் உயர்வான நாகரிகமாக இருக்கிறது. இந்த நாகரிகத்திற்கு நிகரான நாகரிகம், இந்த இஸ்லாமிய நாகரிகத்திற்கு நிகரான நாகரிகம் உலகத்தில் இன்று வரை எந்த சித்தாந்தத்திலும் பார்க்க முடியவில்லை. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், அந்த இறை நம்பிக்கை உடையவருக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார், அவருக்கு ஏதாவது துயரம் நேர்ந்தால் பொறுமையை காக்கிறார், அவருக்கு துயரம் நேர்ந்தால் அவர் பொறுமையாக இருந்து விடுகிறார், அவருக்கு மகிழ்ச்சி, அவருக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் மகிழ்ச்சி அடைகிறார். நன்மை ஏற்பட்டவுடன் தருதலைத்தனமான காரியங்களில் அவர் இறங்க மாட்டார். இப்ப நிறைய பொருளாதாரம் வந்த உடனேயே நம்மவர்களிலேயே நிறைய ஊதாரித்தனம் செய்வதை பார்க்க முடிகிறது. கட்டுப்பாடற்ற வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. பிறரை அவர்கள் ஏளனமாக பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால், நட்டம் ஏற்பட்டால் அப்படி ஒடித்து போவதை பார்க்க முடிகிறது. இந்த இரண்டு பண்பும் இறை அச்சம் உடையவரிடம் இருக்காது. அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு நாகரிகமான சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவர் இரண்டையும் சமமாக கருதுகிறார். அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு கிடைத்த உதவியும் சோதனைக்காக. சுலைமான் நபி அப்படித்தான் சொன்னார் என்று திருமறை குர்ஆனில் பார்க்க முடிகிறது. மனித குலத்திலேயே சுலைமான் நபி அவர்களுக்கு போன்ற ஒரு வசதி வாய்ப்பு யாருக்கும் வழங்கப்படவில்லை என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அவர் இறைவா, எனக்கு எறும்பெல்லாம் பேசுது, பறவை வசப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது, அவருக்கு சைத்தான் ஜின்கள் எல்லாம் வசப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது, இறைவா என்னை நீ சோதிப்பதற்காகத்தான் இதை கொடுத்திருக்கிறாய் என்று அடக்கமாக அவர் சொன்னார் அப்படின்னு திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்ப இறை நம்பிக்கையாளருடைய நிலை ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் இரண்டையும் ஒன்றாக அப்படின்னா சட்ட ஒழுங்கே கிடையாது. ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல சட்ட ஒழுங்கு கிடக்குன்னா, அவனுக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டம் வரும் பொழுது திருட செல்கிறான், அவனுக்கு பெருவாரியான வசதி வந்துட்டா தண்ணியை போட்டுட்டு கார் எடுத்து போய் ஆளுகளை நசுக்கிறான். இந்த ரெண்டு சட்ட ஒழுங்குமே இந்த இஸ்லாமிய இறை அச்சத்தின் காரணமாக இருக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், நம்பிக்கை உண்டவரை உங்களுக்கோ உங்கள் பெற்றோருக்கோ உங்கள் உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராகவும் அல்லாஹ்வுக்கு சாட்சி கூறுவோருமாக ஆகிவிடுங்கள். நீங்க நியாய அநியாயம் அமர்ந்து பேசும் பொழுது சபையில் நியாயம் அநியாயம் சம்பந்தமாக இரண்டு தரப்பிலும் நீங்கள் பேசும் பொழுது அவர் யார், நமக்கு என்ன உறவு என்று நீங்கள் பார்க்காதீர்கள். நீங்கள் நியாய அநியாயத்தை தான் பார்க்கணும். அநியாயம் யார் மீது இருந்தாலும், அது உங்கள் உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இது இறையச்சத்தின் அடையாளம் என்று திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் வல்ல ரஹ்மான் இந்த மனித குலத்திற்கு சொல்லித் தருகிறான். அடுத்தபடியாக அல்லாஹ் ரசூலுக்கே முன்னுரிமை அவர்கள் வழங்குவார்கள். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமுதாயத்தினர் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைப்பவர்களை நேசிக்க மாட்டார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த பிரச்சாரமே ஒரு குலத்துக்குள், ஒரு கோத்திரத்துக்குள் தான் இந்த பிரச்சாரம் நடந்துச்சு. அப்பொழுது உஹது யுத்தம், பத்ரு யுத்தம் என்று ரொம்ப நெருக்கமான காலகட்டத்தில் 2 யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல இரத்த பந்துக்கள், சம்பந்தகாரர்கள் இவர்கள் தான் மோதி கொண்டார்கள். அப்ப திருமறை குர்ஆன்ல ஏன்னா அவங்க ரொம்ப உறவா இருக்கிறதுனால இவங்களுக்கு எதிராக முடிவுகளை இஸ்லாமிய அரசு எடுக்கும் பொழுது அதை சில சஹாபாக்கள் சொல்லி அனுப்பினார்கள் என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். உறவினருக்கு சொல்லி விட்டாங்க. அப்ப இறைவன் அதை தடுத்து வசனம் இறக்குகிறான். இந்த மனித குலத்தினுடைய முடிவு காலம் வரை இஸ்லாமிய அரசுக்கான அந்த ராணுவத்திற்கான ரகசியமான ஒரு விஷயம் இல்லாமல் இது வெளிப்படையாக அல்லாஹ் சொல்லுகிறான். இறுதி நாளையும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமுதாயம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் வெறுப்பவர்களை நீங்கள் நேசிக்க கூடாது.
நீங்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு 58வது அத்தியாயத்தில் இது வருகிறது. அதை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அவர் பெற்றோராக இருந்தாலும் சரி, அவர் தன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர் சகோதரராக இருந்தாலும் சரி, அவர் தங்கள் குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் வெறுப்பவர்களோடு நீங்கள் உறவாடக்கூடாது அப்படின்னு 58வது அத்தியாயத்தில் இறை அச்சத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறைவன் உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை. இந்த ஹதீஸுக்கு நேர் மாறாகத்தான் காஃபிர்கள் வாழ்வது சரி, முஸ்லிம்களுமே அப்படித்தான் வாழ்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ இறைவன் பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் இறை அச்சத்தையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முஸ்லிம்களை நோக்கி பெருவாரியான படையெடுப்பு நிகழ்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகும் சில யுத்தங்கள் நடந்ததாக வரலாறில் பார்க்க முடிகிறது. இறை தூதருடைய யுத்தம் என்று நீங்கள் கூகுள்ல போய் பார்த்தா மலமலமலன்னு வரும். அத்தனை யுத்தம் நடந்துச்சு. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை மட்டும் பேசிய தலைவர் இல்லை. அவர்கள் சூதாட்டத்தை தடை செய்தார்கள், விபச்சாரத்தை தடை செய்தார்கள், மது உற்பத்தி மது குடிப்பதை தடை செய்தார்கள், எல்லா விதமான சமூக கேடுகளையும் தடை செய்தார்கள். என்றைக்குமே மனித குலத்திற்கு இந்த சமூக கேடு சம்பந்தமான தொழில் தான் வளர்ந்து ஓங்கி நிற்கும். இன்னைக்குமே நீங்க எடுத்துங்க, நீங்க கொண்டு போய் சுடுகாட்டு பக்கத்துல வச்சாலும் ஒரு கடை வியாபாரம் நடக்கும்னா அது டாஸ்மாக் தான். அப்ப தீய தொழில் செய்யக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் பெரிய சமுதாயமாக பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தடை செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க தொழுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆன்மீகவாதி அல்ல. சமூகத்தில் உள்ள தீமைகள் அத்தனையும் அவர்கள் அழித்தார்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில், இன்று கிபி 21ஆம் நூற்றாண்டில் அவர்கள் நிறுவிய அரசு இருக்கிறது. இன்று சில அரசியல்வாதிகள் அங்கே சட்டத்தை லிபரலைஸ் பண்றதாக கேள்விப்படுறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சவுதி அரேபியாவில் இன்றும் முஸ்லிம்கள் இந்த பெரும் பாவங்களை செய்வதற்கு தடை இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. தடை இருப்பது முக்கியம் அல்ல, அதை தடுத்து அதை நிலைநாட்டி அதற்கு தண்டனை வழங்குவதில் தான் அது ஒளியும் என்று இஸ்லாம் கருதியது. அப்ப பெரிய பாவப்பட்ட தொழில் செஞ்சவன் பூராமே யுத்தத்துக்கு இஸ்லாத்தை நோக்கி வருகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் வாள்களின் நிலையில் தான் இருக்கிறது. ஏன்னா எல்லா சகாபாக்களும் ஒரு வாள் இருக்கும், ஒரு கவசம் இருக்கும், ஒரு வாகனம் இருக்கும். இல்லாட்டி இரவல் வாகனம் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இன்று நாம் இஸ்லாத்தில் சேர்ந்து சௌரியமாக இருப்பது போன்று அன்று இருக்க முடியாது. ஏனென்றால் யுத்தம் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சமூக அமைப்பே அப்படித்தான் இருந்துச்சு. உலகத்திலேயே 2 அரசுகள் தான். அந்த 2 அரசும் மேற்கத்திய அரசு. மற்ற ஊர்கள் எல்லாம் கவர்மெண்டே இல்ல, ரூல்ட் அவுட் சோசியல். அது அரசாட்சி இல்லாத, சட்ட ஒழுங்கு இல்லாத சமூகம். அரபு பிரதேசத்தில் முதல் அரசாங்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அரசு அமைக்கிறார்கள். அவங்க சிவில் அண்ட் கிரிமினல் சட்டங்கள்லாம் எழுதுறாங்க. அது முதல்ல அது கிடையவே கிடையாது. பொதுவாகவே அங்கு யுத்தம் நடக்கும். பெண்கள் சந்தையில் வைத்து விற்பனை செய்யப்படுவார்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்று. ஆண்களும் சந்தையில் வைத்து விற்பனை செய்வார்கள். அடிமை விடுதலை சட்டங்கள் என்று புகாரில் நீங்க பார்க்கலாம். அப்ப அப்படியாக மனிதனை விலங்குகளாக நடத்திய காலம். ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் ஒரு ஊர்ல இறங்கி யுத்தம் பண்ணி ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு 5000 பேர் அந்த செல்வங்களை அள்ளி கூட அந்த மக்களையும் நல்ல பலமானவங்க எல்லாம் பிடிச்சுக்கிட்டு அழகான பெண்கள் எல்லாம் குதிரையில ஒட்டகத்துல ஏற்றிட்டு ஓடி போயிருவாங்க. அதான் அன்னைக்குள்ள அரசு இல்லாத அமைப்பு. அந்த அமைப்பு ரசூலுல்லாஹ் சட்ட ஒழுங்கவே அந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
உங்களுடைய வாள்களின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கிறது. மக்களே, போர்க்களம் சென்று எதிரியை சந்திக்க விரும்பாதீர்கள். நீங்க யுத்தத்தை விரும்புங்கன்ற சொல்லல, நீங்க விரும்பாதீர்கள். அல்லாஹ்விடம் அமைதி தரும்படி பிரார்த்தனை செய்யுங்கள். அதையும் மீறி அல்லாஹ் போர்க்களம் சந்திக்க வாய்ப்பளித்தால் நிலை குறைந்து விடாமல் போரின் துன்பங்களை சகித்துக் கொள்ளுங்கள். போர்ல போய் கை கால்களை இழக்கலாம், கண்களை இழக்கலாம், உயிரையும் இழக்கலாம். எத்தனையோ சஹாபாக்கள் இறந்தார்கள் என்று வரலாற்று பதிவு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகமே சிதைக்கப்பட்டது உஹதில் என்று நம்ம வரலாறுல பார்க்கிறோம். அப்ப அதை அல்லாஹ் தஆலா சொல்றோம், நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வார்ஃபீல்டுக்கு போங்க, அங்க இருக்கக்கூடிய சேதத்தை பார்த்து நீங்கள் நிலை குலைந்து விடாதீர்கள். அதில் பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுதல். சாதாரண விஷயங்களுக்கு கூட நம்ம பொறுமையாக இருக்க மறுக்கிறோம். அன்று உடல் சேதத்திற்கு நீங்கள் பொறுமையாக இருந்தால்தான் இறையச்சம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலை இளம் தளிருக்கு ஒப்பானது. இளம் தளிர்னா ஒரு சின்ன செடி, ஒரு 15 நாளாச்சு, நல்ல மழை பொழிகிறது, தேவைக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது, அது இளம் தளிராக வந்து நிற்கும். அப்படியாக சொல்லிவிட்டு அதை காற்று ஒரு முறை சாய்த்து ஒரு முறை நிமிர்த்தி விடும். அந்த இளம் தளிர் போன்ற ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய பண்பை சொல்றாங்க. அந்த இளம் தளிரை எந்த காற்றும் ஒடிக்காதுங்கிறாங்க. அவர்கள் நிலைத்திருப்பார்கள். நீங்கள் நிலைத்திருக்கணுமா? பொறுமையை மேற்கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்கள். நயவஞ்சகனின் நிலையை, காபீர்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது அது தேவதாரு மரத்திற்கு ஒப்பானது. ஏன்னா மரங்கள்லே ரொம்ப ஹைட்டானது தேவதாரு மரம். வானத்தை நோக்கி அது வளர்ந்திருக்கும் என்று மரவெட்டியர் சொல்லுவாங்க. அது ஒரே அடியாக சாயும் வரை தலை நிமிர்ந்து நிற்கும். தேவதாரு மரம் கணக்க ஒரு முஸ்லிம் தலை நிமிர்ந்து நிற்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே பார்த்தவர்களாக நடந்தார்கள் என்று நீங்க ஒரு ஹதீஸ் பார்க்க, தரையை பார்த்து தான் நடப்பார்கள். அப்படி அடக்கமாக ஒடுக்கமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சார்ந்த தோழர்கள் இருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு மூமின் இளம் தளிரை போன்று இருக்க வேண்டும். அது மூமினுடைய பண்பு. அவர் எப்படி நடக்க வேண்டும், அவர் எப்படி பார்க்க வேண்டும், அவர் எப்படி திரும்ப வேண்டும் என்றெல்லாம் இந்த மனித குலத்திற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நீங்கள் உண்மையும் நற்செயல்கள், இறையச்சம், நல்லொழுக்கம் ஆகியவைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இவைகள் தான் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும். பாவங்கள், ஒழுக்கக்கேடு இவைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் உண்மையாக இருந்து கொள்ளுங்கள், இறை அச்சத்தோடு இருந்து கொள்ளுங்கள். ஆகியவைகளை நீங்கள் இருந்து கொண்டது மட்டுமல்லாமல் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இவைகள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமக்கு நல்ல வழிகாட்டுதல் செய்கிறார்கள். முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு நபரை பற்றி இறையச்சத்திற்கு ஊமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் தன் பிள்ளைகளுக்கும் தன் மனைவி மக்களுக்கும் ஒழுங்காக வாழ்ந்தவர். அவருக்கு மரண தருவாய் வந்துருச்சு. அவர் மார்க்க அடிப்படையில் எந்த விதமான நன்மையும் செய்யல. மார்க்க அடிப்படையில் மக்களுக்கு அவர் உதவியும் செய்யல. மார்க்கத்தை அவர் பொருட்படுத்தவே இல்லை. மார்க்கம் என்றால் என்ன? சமூகத்தின் மீது உள்ள நன்மை. ஜமாத் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கு, அது சமூகம். ஜமாத் அரபுங்கிறதுனால நமக்கு அது ஏதோ தூரமா தெரியுது. சமூக நன்மை தான் ஜமாத். அப்படியாக அவர் வாழவில்லை. அவர் சொல்றாரு கடைசி காலத்துல இறைவன் மீது அவருக்கு அச்சம் வந்து தன்னுடைய மனைவி மக்களை கூப்பிட்டு அவர் படுக்கையில கிடக்கிறவோ சொல்றாரு, நான் இறைவனுக்காக என்று எந்த நன்மையும் செய்யவில்லை. எனவே நான் மரணித்ததுமே என்னை நெருப்பில் வைத்து எரித்து என்னை சாம்பலாக்கி காற்றோடு கலந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அவருடைய குடும்பம் அவரை செய்து விட்டது. ஒன்று கூட்டுவது இறைவனுக்கு லேசானது. ஒன்று கூட்டி அவரை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரில 3478வது ஹதீஸாக நீங்கள் இதை பார்க்கலாம். எதற்காக உன்னை அழித்து உன்னை சாம்பலாக்கி உனது குடும்பத்தாரிடம் சொல்லி காத்தில் கலக்க சொன்னாய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த நபர்கிட்ட கேட்கிறான். கேட்கிறவோடு அவர் சொல்றாரு, உன் மீது உள்ள பயம் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அப்படியா, என் மீது நீ இவ்வளவு அஞ்சுகிறாயா, சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இறையச்சத்திற்கு எவ்வளவு ஒரு கண்ணியம், ஒரு கௌரவம் இருக்கிறது பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு இறையச்சத்தை பற்றி பாடம் நடத்துகிறார்கள். நல்லொழுக்கம், இறையச்சம், நற்செயல் தவிர வேறு எதுவும் ஆயுளை கூட்டுவதில்லை. ஆயுள் நீண்ட நாள் நீங்கள் வாழ வேண்டுமா? உறவினர்களோடு நீங்கள் உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வேறொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்புறம் இங்கே சொல்றாங்க, நல்லொழுக்கம், இறையச்சம், நற்செயல் தவிர வேற எதுவும் ஆயுளை கூட்டுவதில்லை. நீங்க ரொம்ப நீண்ட நாள் வாழணுமா? நல்ல ஒழுக்கத்தோடு இருந்து கொள்ளுங்கள். நல்லொழுக்கம் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லொழுக்கம். மது அருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, இஸ்லாத்துல இதெல்லாம் தடையா இருக்கு. வயிறு பெரிய தொந்தி வர்ற அளவுக்கு சாப்பிடக்கூடாது, நேரடியான ஹதீஸ் இருக்கு. இது நல் ஒழுக்கம். இறையச்சம், நற்செயல். இறையச்சம் உடையவர் தான் நற்செயல் செய்வார். அப்படியாக நீங்க இருந்து கொண்டால் வேற எதுவும் உங்களை ஆயுளை கூட்டுவதில்லை. ஆயுளை கூட்டுறதுக்கு இறையச்சம், நல் ஒழுக்கம், இஸ்லாமிய நற்பண்பு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்கடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரார்த்தனை துஆ தவிர வேற எதுவும் விதியை மாற்றுவதில்லை. இறைவா, விதியின் கேடுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அப்ப பிரார்த்தனை உங்களை விதியை மாற்றும். இறைவன் விதித்ததை மாற்றக்கூடியது பிரார்த்தனை. மேலும் ஒரு மனிதன் பாவத்தின் காரணமாக வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிறான், அவன் குணம் சரியில்லைங்க, அவன் என்னைக்குமே ஒரு தாராள தன்மையா மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் அவன் நினைக்க மாட்டேன், அதனாலே அவனுக்கு தரித்திரம். நம்ம பேசிக்கிறோம் சிலரை பற்றி, அவர்களுடைய குணத்தை பற்றி. அவங்க எங்க போனாலும் வில்லங்க விவகாரத்தை இழுத்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தரித்திரம் தான் இருக்கும். மேலும் ஒரு மனிதன் பாவத்தின் காரணமாக வாழ்வாதாரம் தடுக்கப்படுகிற, வாழ்வாதாரம் அவனுக்கு வழங்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களை பற்றி எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆண்களில் பலர் நம்பிக்கை, இறையச்சம், நற்குணம் ஆகியவற்றில் பூரணத்துவம் அடைந்தவர்கள். ஆனால் பெண்களில் இம்ரானின் மகள் மரியம், ஃபிரௌனின் மனைவி ஆயிஷா, இரண்டு பெண்களுக்கு பெண்களுடைய தியாகத்திற்கு உதாரணம் என்று சொல்லிவிட்டு தவிர வேற எந்த பெண்ணும் பூரணத்துவம் அடையவில்லை. பெண்கள் எல்லாருமே கெட்டவங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, அவங்க பூரணத்துவம் அடையல. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் கணவன் ஒரு இடத்தில் உங்களுக்கு பிடிக்காதது செய்யும் பொழுது உன்னை மணந்து நான் ஒரு சுகத்தையும் காணவில்லை என்று ஒரே வார்த்தையில சொல்லிடுறீங்க. அவன் உங்களுக்காக போய் உழைக்கிறேன், உங்களுக்காக போய் அவமானப்படுறேன், உங்களுக்காக போய் கடன் வாங்குறேன், அந்த கடன்காரர்கள்ட்ட அவன் தான் அசிங்கப்படுறேன், பலவிதமான கஷ்டங்களுக்கு அவன் வீட்டுக்குள்ள வரும்போது அவன் மென்மையானவனாக தெரிந்தாலும் தெருவில் போய் நாய் விடாத பாடு படக்கூடிய கணவன்மார்கள் நிறைய உண்டு. நம்ம எல்லாருமே பணக்காரர்கள் இல்ல, எல்லாருமே வசதியானவங்க இல்ல. ஆக பெண்கள் உன்னை கட்டி ஒரு சுகத்தையும் நான் காணவில்லை என்று நன்றி மறந்து பேசி விடுகிறார்கள். பெருநாள் உரையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனால பெண்கள் வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆண்களில் பலர் நம்பிக்கை, இறையச்சம், நற்குணம் ஆகியவற்றில் பூரணத்துவம் அடைந்தவர்கள். பெண்களில் இம்ரானின் மகள் மரியம், ஃபிரௌனின் மனைவி ஆசியா தவிர வேற எந்த பெண்ணும் பூரணத்துவம் அடையவில்லை சொல்லிவிட்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தில் உயர்த்தி சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தரீக் என்று சொல்லி ஒரு உணவு அரபு சமுதாயத்தில், அந்த தரீக் உணவு அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. நம்ம பிரியாணி ஓடுறோமே அந்த மாதிரி அப்படியான பெண் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்று இந்த ஹதீஸ் முடிகிறது. இது இப்னு மாஜா என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அச்சத்துடனும் எதிர்பார்ப்புடனும் தமது இறைவனை பிரார்த்திக்க அவர்கள் விழாப்புறங்கள் படுக்கையை விட்டு விலகும். சுபுல எப்படி எந்திரிப்பான்னா, அந்த அச்சம் எதிர்பார்ப்பு, அச்சம்ங்கிறது இறை அச்சம், எதிர்பார்ப்புங்கிறது சொர்க்கம். அதுதான் உங்களை சுபுல நீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது, சுபுல ஒரு தனியா உறக்கம் வரும்ல, அந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களை எழுப்பி விடுவது உங்கள் விழாப்புறம் படுக்கையிலிருந்து எப்படி விலகுகிறது என்றால், அந்த சொர்க்கத்தின் எதிர்பார்ப்பும் இறை அச்சமும் தான் உங்களை எழுப்பி விடுகிறது. நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள், அவர்கள் செய்ததற்கு பரிசாக அவர்களுக்கு கண் குளிர்ச்சியூட்டும் வகையில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த சொர்க்கம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று 32வது அத்தியாயம் திருமறை குர்ஆனில் அந்த இறையச்சம் என்கின்ற வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இதுவரை நாம் பார்த்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் பொன்மொழிகள் அடிப்படையில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள நாம் உறுதியேற்றவர்களாக முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஜும்மாவின் 2ஆம் முறையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களை பார்த்து கேட்டார்கள், சொர்க்கவாசிகள் யார் என்று உங்களுக்கு தெரிவிக்கவா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தெரிவியுங்கள் என்று மக்கள் சொல்லும்போது அவர்கள் மக்களின் பார்வையில் பலவீனமானவர்கள், பணிவானவர்கள். பலகீனமானவர்கள் என்றால் அது பொருளாதார அடிப்படையில், உடல் நலம் அடிப்படையில் வரும். பலகீனமானவன் ஏழை, அதிகம் பலகீனமானவர்களை ஏழையில பார்க்கலாம். அதற்கடுத்தபடியாக நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்கலாம். அதற்கடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது பணிவானவர்கள். நீ பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்க, நீ பெரிய அதிகாரத்தில் இருந்து கொள், ஆனா உன்னிடம் பணிவு இருக்க வேண்டும். அந்த 2 நபர்களுக்கு தான் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டு நரகவாசிகள் யார் என்று உங்களுக்கு தெரிவிக்கவா? அவர்கள் இரக்கமற்றவர்கள், அதிகமாக சாப்பிட்டு உடல் கொழுத்தவர்கள். அதிகமாக சாப்பிட்டு உடல் கொழுப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. இரக்கமற்று இருப்பதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி அல்ல. எவ்வளவோ ஒரு அக்கிரமம் செய்தவராக இருந்தாலும் அவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் என்று வரலாறு பார்க்க முடியுது. அப்ப அதற்கு அடுத்தபடியாக 3வது ஒருவரை சொல்லுகிறார், பெருமை அடிப்பவர்கள், நரகத்திற்குரியவர்கள், இரக்கமற்றவர்கள், அதிகமாக சாப்பிட்டு உடல் கொழுத்தவர்கள், 3வதாக பெருமை அடிப்பவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னது புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் முகங்களை மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ திருப்புவது நன்மை அல்ல. நீங்கள் கிப்லாவை நோக்கி தொழணும், அதெல்லாம் பெரிய நன்மை இல்ல. அதுல உங்களுக்கு ஒரு பெரிய உழைப்பு இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாறாக அல்லாஹ்வையும் வானவர்களையும் இறுதி நாளையும் வேதங்களையும் நபிமார்களையும் நம்புவோரும், உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் யாசிப்போருக்கும் மற்றும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கு மன விருப்பத்துடன் செல்வத்தை வழங்குவோரும், தொழுகையை நிலைநாட்டுவோரும், ஜக்காத்து வழங்குவோரும், வாக்களித்தால் தமது வாக்கை நிறைவேற்றுவோரும், வறுமை மற்றும் போர்க்களத்தில் சகித்துக் கொள்வோருமே நன்மை செய்பவர். அப்படியே நன்மை செய்வதற்கான பட்டியல் ரொம்ப நீளமாக வருகிறது. இப்படியாக எல்லா பண்புகளிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களே உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறியவர்கள், அவர்கள்தான் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்று திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயம் 177வது வசனத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது உரை நிறைவுறுகிறது. ஒரு அறிவிப்பு, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வியாழக்கிழமை காலை 7:30 மணி அளவில் தௌஹீத் பள்ளிவாசல் இந்த திடலில் ஈதுல் அல்ஹா தொழுகை நடத்தப்படும். அனைவரும், எல்லா உறவினர்களுக்கும் பக்கத்து வீட்டினர்களும் சொல்லி நிறைய பேர்களை அழைத்து வருமாறு கிளையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வாயு தகுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.